இவ அப்பன் பேரு குறிஞ்சிநாதன். நம்ம குடும்பம் அழியணும், நீ அழியணும்னு 25 வருஷமா நெஞ்சில பஞ்சத்தை வச்சு சுத்திட்டு இருக்கானே, அதே குறிஞ்சிநாதன் தான். அவனோட பையன் தான் இந்த பிரபு. பிரபு, வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமாப்பா? எதுக்குமா? இல்ல, நீ ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. எல்லாம் கூடி வந்து கடைசி நேரத்துல நிச்சயம் நின்னு போச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறியாப்பா? இல்லம்மா. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இது உன்னோட எத்தனை நாள் கனவு. இந்த கல்யாணத்தை வச்சு நாம எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருந்தோம், மொத்தத்தையும் சொதப்பிட்டாலே. உங்க அப்ப நம்ம கூட இருந்தாலும் பிரச்சனை, இல்லனாலும் பிரச்சனை. விடுமா, பாத்துக்கலாம். என்ன பாத்துக்கலாம்? அப்படியே விட்டுட்டு ஒதுங்க சொல்றியா? அப்படியெல்லாம் விட முடியாதுடா. நீயே ஒதுங்கி போனாலும் நான் விட மாட்டேன். அந்த பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அவங்க தான் நம்ம யாருன்றது தெரிஞ்சு தெளிவாயிட்டாங்களே. என் அப்பானுக்கும் அந்த குடும்பத்துக்கும் உள்ள பகை அவ்வளோ சின்னது இல்லைம்மா. அந்த ஆளோட மூச்சு காத்தே அந்த குடும்பத்து மேலே படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன எப்படிமா அந்த வீட்டு மாப்பிள்ளையை ஏற்றுப்பாங்க? வேற ஏதாவது ஒரு வழிதான் யோசிக்கணும். டேய், நீ என்னடா, அந்த பொண்ணு உன்னை உண்மையாதானே லவ் பண்ணிச்சு? ஆமாம். நீ இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு தானே சொன்னா? ஆமாம். ஆனால் இப்போ நான் அவளை ஏமாத்திட்டு இருக்கேன்னு தான் நினச்சிட்டு இருப்பா. நினைக்கட்டும். அதுக்காக விட்டுட்டு ஓடி போயிட முடியுமா? அவ என்னதான் உன்னை வெறுத்தாலும் அவ மனசுல உன்னை பத்தின நினைப்பு இருந்துகிட்டே தாண்டா இருக்கும். இப்போதைக்கு நீ நல்லவன், உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு கொஞ்சமா நிரூபிச்சாலே போதும்டா. இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். எப்படிமா? உன் அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? செஞ்சு காட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. கவலைப்படாத, சரியா? நில்லுங்க. எங்க வந்தீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன, என் பொண்ணு இருக்காளா இல்ல மொத்தமா போயிட்டாளான்னு பார்க்க வந்தீங்களா? மரியாதையா வெளியில போயிடுங்க. சம்மந்தி, உங்க கோவம் எனக்கு புரியுது. யாருக்கு யார் சம்மந்தி? மீனா, இல்லத்த. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் பேசணும். துரோகிங்களா? நம்ப வச்சு ஏமாத்தி என் குடும்பத்தோட நிம்மதியை அழிச்சிட்டீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான கூலி கிடைக்கும். எங்க பொண்ணு சந்தோஷத்துக்காக நாங்க எவ்வளவு தூரம் இறங்கி வந்தோம். மொத்தமா அவ சந்தோஷத்தையே அழிச்சிட்டீங்கல்ல. மீனா, ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. என்ன பேச போறீங்க? நீயும் உன் புள்ளையும் பண்ண தப்பெல்லாம் நியாயப்படுத்த போறியா? உன் புருஷன் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் பொண்ண உன் பையனுக்கு கட்டி வைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. உன் குடும்பத்துக்கு என் பொண்ண மருமகளை அனுப்பி வைக்கிறது ஒண்ணுதான், பாழங்கிணத்துல பிடிச்சி தள்ளுறது ஒண்ணுதான். இது நடக்கவே நடக்காது. பேசணும்னு கேட்ட, பேசியாச்சுல, திரும்பி பார்க்காம போயிடு. இந்த வீட்டை பத்தி இனிமே நீ யோசிக்கவே கூடாது. போங்கிறது. அத்த, அவ வந்தது, பேசினது, அழுதது எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அதை தூக்கி போடுங்க. என் பொண்ணுக்கு அந்த பிரபு மாப்பிள்ளையாகவே முடியாது. அவ்வளவுதான்.
நாம ஏன் வர்ஷினிக்கு சேதுவை பேசக்கூடாது? இல்ல நம்ம நாளைக்கே வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து பேசினாலும் அவன் இதெல்லாம் ஒரு குறையாதான் பாப்பான். ஃபியூச்சர்ல சொல்லி காட்டுவான். ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணி நிச்சயம் நின்னு போனவ தானேன்னு அப்படிலாம் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது வாழ்க்கை முழுக்க கலங்கமா அவளை சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால வெளியிலலாம் வர்ஷினிக்கு மாப்பிள்ளை தேட வேண்டாம். நம்ம சேதுக்கே பேசி முடிச்சிடலாம் சிபி. சேது எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பான். எவ்வளவுக்கும் வர்ஷினி மேல அவன் உயிரே வச்சிருக்கான். சேது மாதிரி ஒரு நல்ல பையன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க சிபி. எனக்கும் அது சரின்னு தான் தோணுது தமிழ். ஆனா வர்ஷினி அந்த பிரபு மேல அவ்வளவு பைத்தியமா இருக்காளே. அவ என்னடா என்ன பேசுற? அவ என்ன நினைச்சா நமக்கு என்ன? ஆரம்பத்திலே அந்த பிரபு வேணான்னு நம்ம எல்லாரும் சேர்ந்துதானே அவகிட்ட சொன்னோம். அவ கேட்டாளா? இப்ப அவ எடுத்த முடிவு தப்பாயிடுச்சுன்னு அவ உணர்ந்துட்டா. இதுக்கப்புறமும் அவ அவனையே நினைச்சிட்டு இருப்பாளா? எல்லாம் நான் பேசி புரிய வைக்கிறேன். நானும் முடிவு பண்ணிட்டேன். வர்ஷினிக்கு சேதுதான் மாப்பிள்ள. அத்த, சேதுவ வர்ஷினிக்கு பேசுங்க. சேதுனா நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சேதுவுக்கும் வர்ஷினிய பிடிச்சிருக்கு. அவன் நம்ம வீட்டு புள்ள. அவன் நம்ம வீட்லயே இருப்பான். நடந்த அசம்பாவிதத்தை எல்லாம் அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர்ஷினி சேது கூட மட்டும்தான் நிம்மதியா வாழ முடியும். இத உடனே பேசி முடிவெடுங்க. தள்ளி போட வேண்டாம். தப்பான முடிவை நாம ரொம்ப அவசரப்பட்டு எடுத்துட்டோம். இது சரியான முடிவு. இததான் நாம உடனே எடுக்கணும். நான் சேதுவை கூப்பிடுறேன். சேது, சேது. மீனா, வர்ஷினியும் கூப்பிடு. வர்ஷு, வர்ஷு. என்னம்மா? வர்ஷினி, அமைதியா இரு. உன்கிட்ட எதுவும் கேட்கல. சேதுவை தான் கேட்க போறோம். நீ பேசவே கூடாது. சேது, உனக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்ல. வர்ஷினிய நீ கட்டிக்க சம்மதிப்பியா?